கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பண்டிகை காலத்துக்கு வந்திருக்கீங்க, சிறப்பாக கொண்டாடுவீங்க. ஆனால் சிறப்பிலும் ஒரு சிறப்பு இருக்குங்க. சிறப்பிலும் ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் கெட்டு போயிட்டுனா அது சரி செய்வதற்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம். அந்த சரி செய்வதனுடைய காரியத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இல்லை ஒரு பையன் கெட்டு போயிட்டான், இல்லை ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டு, இல்லை புருஷன் கெட்டு போயிட்டான், இல்லை மனைவி கெட்டு போயிட்டா, இல்லை பொருளாதாரம் கெட்டு போயிட்டு, கெட்டு போயிட்டுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கெட்டு போனதை மீட்பதற்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க இல்லைங்களா? இது பண்டிகை காலங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் 11 மாதம் நடத்தி இந்த 12ஆம் மாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டு கோடி நன்றி செலுத்தணுங்க. நன்றி யார் சொல் நம்ம நடத்தி வந்த விதங்களை. அது அப்படினாலே தான் இந்த உலகத்திற்கு இயேசுவை தேவன் அனுப்பின ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் ஒவ்வொருவரும் இயேசுவை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தாருன்னு. இயேசு வந்த நோக்கம் மனுக்குலத்தினுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி பிரிந்து கிடந்த உறவை ஒன்று சேர்த்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த பிளவுகளை நீக்கி ஒன்று சேர்த்து மறுபடியும் ஆதில் இருந்த மகிமையைப் போல, ஆதில் இருந்ததான அந்த தேவ அன்பை போல ஆண்டவரோடு உறவு கொள்வதற்காக இணைக்க வந்த தேவகுமாரன். புரியுதுங்களா? அதனால் நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக வந்தவர். நம்முடைய வாழ்க்கை பூரா கெட்டு கிடந்துச்சுங்க. பாவத்தினால சாபத்தினால கெட்டு கிடந்துச்சு. நம்ம ஒரு கெட்டு போயிட்டுனா, ஒரு பொருள் கெட்டு போயிட்டுனா தூக்கி தூர போட்டுருவோம், குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த சமுதாயம் பாருங்கள், ஒருவன் கெட்டு போயிட்டுன்னா அவனை மதிக்காது, புறக்கணித்துருவாங்க, புறக்கணி தள்ளிடுவாங்க. அது ஆகாது அப்படின்னுச்சு. ஆனால் ஆகாத ஒன்றை தேவனுக்கு நேராக கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கெட்டு போகிறான்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் முந்திர நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் அப்படின்றார். முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அப்போ இச்சை ஒரு மனுஷனை மோசம் போக்குகிறது. அதான் மோசம் போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கெட்டுப்போன இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்தவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல வாருங்க, என் பக்கம் வாங்க, என்னண்ட வாங்க, உங்க எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி இயேசுவானவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நாம் இன்னைக்கு கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து, இச்சையான வாழ்க்கையிலிருந்து, இச்சையினால் அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை. இச்சையானது யாக்கோபுல 1:14 சொல்றாருல, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்றார். அப்போ பாவம் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. ஆனால் மரணத்துக்கு போகிற உங்களை வழிமறித்து தேவனுக்கு நேராக திருப்பத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவை கொண்டு நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரிதாண்டவர். அந்த அன்பு நிமித்தமாய் வந்த தேவகுமாரன் அந்த கெட்டுப்போன அந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தமாக எல்லாரும் மதிக்கத்தக்கதாக ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. காணொளி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.